Praise the Lord, Joyful VCR ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்கள் எல்லாரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். இப்பொழுது கூட வேதத்திலிருந்து ஒரு பகுதியை சிஸ்டர் கிரேஷியா அவர்கள் வாசிப்பார்கள். சங்கீதம் 34 1 முதல் 3 வரை. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஆமென். ஆமென். இப்பொழுது கூட சிஸ்டர் தரணி அவர்கள் ஜெபிப்பார்கள். ஹல்லேலூயா. இயேசப்பா ராஜா ஆண்டவரே, இந்த வேளையிலும் நீர் கொடுத்த இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்க ஆராதிக்க ஸ்தோத்தரிக்க தகுதியுள்ளவர்களாய் ஆண்டவரே அப்பா எங்களை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே அப்பா. இந்த வேளையில் ஆண்டவரே அப்பா உங்களுடைய பிரசனம் எங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கட்டும் ஆண்டவரே அப்பா. நீங்கள் எங்களை வழி நடத்துங்க, உங்களுடைய கிருபையினால் ஆண்டவரே அப்பா எங்களை நீங்கள் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. மீதியான நேரத்தை உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாற்றம் உயர்ந்திருப்பீராக, மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் வேண்டுகிறேன் சொல்லுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம வாசித்தது போல எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் நம்ம கர்த்தரை நம்ம உற்சாகமாக மகிழ்ச்சியோட நம்ம துதித்து கொண்டே இருக்க போகிறோம். இப்பொழுது நம்ம ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர். எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமான பாடுவோமா? உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவான். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவான். தேவனின் அடைக்கலம், தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்திய பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்திய பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். இரவில் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் நம்பிக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். தேவனுன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ. ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். 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 நன்றி ஆண்டவரே. இயேசப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா உம்முடைய செட்டையின் மறைவுக்குள்ளாக எங்களை வைத்திருக்கிறவரே ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் இயேசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா எங்கள் வாழ்நாள் எல்லாம் தகப்பனே ஆண்டவரே இயேசப்பா, இந்த நாள் வரைக்கும் இயேசப்பா ஆண்டவரே அப்பா உம்முடைய மறைவுக்குள்ளாக எங்களை வைத்து எந்த தீங்கும் எந்த பொல்லாப்பும் ஆண்டவரே அப்பா எந்தவித ஆண்டவரே அப்பா கத்தாவே தீங்கான காரியங்களும் எங்க அணுகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா உம்முடைய ரத்த கொட்டைக்குள்ளாக உம்முடைய சிறகின் மறைவுக்குள்ளாக வைத்து எங்களை பாதுகாத்து வந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா இயேசப்பா உம்மை துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் என்றென்றைக்கும் அப்பா உமக்கு நாங்கள் எங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே அப்பா. இன்னொரு பாடலை பாடலாம். நம் தேவன் ராஜாதி ராஜா, அவர் கத்தாதி கத்த தேவாதி தேவன், அவரை ஆராதித்து ஒரு பாடலை பாடுவோம்.
நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். ஆண்டவரே ஒருவருக்கே ஆண்டவரே அப்பா நாங்கள் துதிகன மகிமையை ஆண்டவரே அப்பா நாங்கள் செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த வேலையிலும் ஆண்டவரே நீர் எங்களோட துணையாளராக நீங்கள் இருக்கிறீங்க. ஆண்டவரே அப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் ஆட்சி தேர்ச்சி எங்களை நடத்துகின்ற தேவனாய் நீங்கள் இருக்கிறீங்க ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா இந்நாள் வரை எங்களை நடத்தி வந்தீரே அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நீ நேற்றும் என்றும் இன்றும் மாறாத தேவனாய் இருக்கிறீங்க. ஆண்டவரே அப்பா இந்த உலகத்தில் மனிதர்கள் மாறினாலும் ஆண்டவரே அப்பா அநேகர் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு துன்பத்தை தந்தாலும் அப்பா எங்களோட துன்ப வேலையில் ஆண்டவரே அப்பா நீங்கள் துணையாய் நிற்கின்ற தேவனாய் நீங்கள் இருக்கிறீங்க ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உம்முடைய செட்டைகளின் கீழ் ஆண்டவரே அப்பா நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே அப்பா இருக்க தகப்பனே எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. உம்முடைய கிருபையினால் ஆண்டவரே அப்பா எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. உம்முடைய இரக்கத்தினால் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே இந்த வேலையிலும் அப்பா ஆன்லைன் சர்வீஸை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கூட நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா. ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா என்ன கஷ்டத்தில் ஆண்டவரே அப்பா என்ன துன்பத்தில் ஆண்டவரே அப்பா எவைகளை எதிர்பார்த்து ஆண்டவரே அப்பா நோக்கி கொண்டு பார்த்து கொண்டு இருக்காங்களோ அவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா நீங்கள் தொடுங்க. அவங்களோட மன விருப்பங்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா நீங்கள் நிறைவேற்றி தாருங்க ராஜா. ஆண்டவரே அப்பா இந்த வேலையில் நம்முடைய அபிஷேகம் எங்களோட கூட இருந்தமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. மீதியான நேரத்தையும் உங்களோட கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் வேண்டுகிறேன் சொல்லுங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த காணலை காண்கின்ற அனைவரையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு கூட உங்களை வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான ஆராதனை ஏறெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். நாம் இப்போது தேவ சத்தத்திற்குள்ளாய் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். அன்புள்ள இயேசுவே, நீர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன், வேண்டிக்கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு செய்தியின் தலைப்பு வாஞ்சை. ஹல்லேலூயா. வாஞ்சை என்ற தலைப்பிலே நாம் இன்னைக்கு ஒரு சிறு செய்தியை நாம் தியானிக்கப் போகிறோம். நாம் சங்கீதம் 91வது அதிகாரத்திலே 14வது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம் என்றால், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னிடத்திலே வாஞ்சியாய் இருக்கிறபடியினாலே. அல்லேலூயா. வாஞ்சியாய் இருப்பது, வாஞ்சியாய் இருப்பது என்றால் என்ன அர்த்தம்? வாஞ்சியாய் இருப்பது என்று சொன்னால் அவரிடத்திலே அன்பாயிருப்பது, அவரிடத்திலே பிரியமாயிருப்பது, அவரிடத்திலே அதிக ஈடுபாடோடு இருப்பது, அவரிடத்திலே பாசத்தோடு இருப்பது, அவரிடத்திலே மிகுந்த ஆர்வம் காட்டுவது, இதெல்லாம் தான் வாஞ்சை என்று அழைக்கப்படுகிறது. அல்லேலூயா. சிலர் தாங்கள் வளர்க்கும் பிராணிகள் மீது அவர்கள் மிகுந்த வாஞ்சியாய் இருப்பார்கள். அதை மடியில் வைத்து கொஞ்சுவார்கள். அதோடு கூட அதற்கு விதவிதமான உணவுகளை கொடுப்பார்கள். அவர்கள் வெளியே போகும்போதெல்லாம் தங்கள் செல்ல பிராணியை தங்களோடு கூட அழைத்து செல்வார்கள். பிராணிகள் மீது, வீட்டு பிராணிகள் மீது, செல்ல பிராணிகள் மீது மிகுந்த வாஞ்சையாய் இருப்பார்கள். அந்த செல்ல பிராணிகள் கூட தன்னை வளர்க்கும் எஜமானுக்கு மிகுந்த வாஞ்சையாய் இருக்கும் வாளையெல்லாம் ஆற்றும். பாருங்கள், தேவன் படைத்த ஒரு படைப்பே இவ்வளவு வாஞ்சியாக இருக்கும் என்றால் நம்மை சிருஷ்டித்த தேவன் மீது நாம் எவ்வளவு வாஞ்சியாக இருக்க வேண்டும். நம்மை ஆசீர்வதிக்கும் அந்த தேவன் மீது நாம் எவ்வளவு வாஞ்சியாக இருக்க வேண்டும். நம்மை ரட்சித்த அந்த தேவன் மீது நாம் எவ்வளவாய் வாஞ்சியாக இருக்க வேண்டும். நம்மோடு கூட இருக்கிற அவர் மீது நாம் எவ்வளவு வாஞ்சியாக இருக்க வேண்டும். எவ்வளவு அழகாகவும் அருமையாகவும் தேவன் நம்மை படைத்திருக்கிறார். அவர் மீது எவ்வளவு வாஞ்சியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் தேவனிடத்திலே வாஞ்சியாய் இருக்க வேண்டும். நாம் வாசிக்கிறோம் ஏசாயா 26வது அதிகாரத்திலே 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தாவே உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்ம வாஞ்சியாயிருக்கிறது.
ஆம், ஏசையா என்ற தீர்க்கதரிசி சொல்லுகிறார், தேவனுடைய நாமத்தின் மீது அவர் வாஞ்சியாய் இருக்கிறாராம். அவருடைய நினைவுகள் மீது அவர் மிகுந்த வாஞ்சியாய் இருக்கிறாராம். நம் தேவன் மீது நாம் மிகுந்த வாஞ்சியாய் இருக்க வேண்டும். இயேசு என்ற நாமம் நமக்கு வாஞ்சியாய் இருக்க வேண்டும். இயேசு என்ற நினைவு நமக்கு வாஞ்சியாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகினாலே ஆண்டவர் நமக்கு ஒரு கட்டளை கூட கொடுத்திருக்கிறார் இல்லவா? ராஜரீக கட்டளை. அது முதலாவது கட்டளை என்ன? லூக்கா 10:27 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து. அல்லேலூயா. நம் தேவனிடத்தில் முழு பலத்தோடு முழு சிந்தையோடு முழு இருதயத்தோடு அன்பு கூறுவது, வாஞ்சிப்பது, அவரை நேசிப்பது, அவரிடத்தில் அதிக பிரியமாய் இருப்பது, மிகுந்த ஆர்வம் காட்டுவது, இதுதான் முதலாம் கட்டளையாய் நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. இது ராஜரீக பிரமாணம். பரனை நேசி பிறனை நேசி. முதலாவது வருவது பரனை நேசி. நம் தேவனை நாம் நேசிக்கிறோமா? நம் தேவனிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறோமா? நம் தேவனிடத்தில் ஆர்வம் காட்டுகிறோமா? தேவனிடத்தில் அதிக ஈடுபாடு உடையவர்களாக இருக்கிறோமா? நம் தேவனிடத்தில் அதிக பாசமுடையவர்களாக இருக்கிறோமா? நாம் எப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம்? ஹல்லேலூயா. தேவனிடத்தில் நாம் வாஞ்சியாக இருப்போம் என்றால் என்னென்னலாம் ஆசீர்வாதங்கள் வரும் என்று நாம் தியானித்து பார்ப்போமா? முதலாவது காரியம், சங்கீதம் 91:14 சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியினாலே அவனை விடுவிப்பேன். ஹல்லேலூயா. அவர் நம்மை விடுவிப்பாராம். அவரிடத்தில் நாம் வாஞ்சியாய் இருப்போம் என்றால் நம்மை விடுவிப்பாராம். ஆம், இன்று நாம் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறோம், சாபத்துக்கு அடிமையாயிருக்கிறோம், வியாதியிலே அடிமையாயிருக்கிறோம், பிசாசுக்கு அடிமையாயிருக்கிறோம். ஆனால் நீ தேவனிடத்தில் நீ வாஞ்சியாயிருப்பாய் என்று சொன்னால் உன்னை பாவங்களை மன்னிப்பார், அந்த பாவத்திலிருந்து உன்னை விடுவிப்பார், அந்த பாவத்திலிருந்து உனக்கு ரட்சிப்பை அருள்வார். ஹல்லேலூயா. சாபம் உன்னை விட்டு நீங்கும். சாபத்துக்கு பதிலாக உனக்கு ஆசீர்வாதம் உன் மீது வந்து தங்கும். வியாதி உன்னை விட்டு நீங்கும். நீ ஆரோக்கியம் அடைவாய். முதிர்வயது மட்டும் பசுமையாய் புஷ்யாய் நீ வாழ்ந்து காட்டுவாய். ஆம், பிசாசு உன்னை கண்ணி வைத்திருக்கிறானோ, அடிமைப்படுத்தியிருக்கிறானோ, அந்த பிசாசின் கட்டிலிருந்து உன்னை விடுதலை செய்து அவன் மீது உனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். எவர் ஒருவர் தேவனிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஆண்டவர் அவனை விடுவிப்பாராம். இதுதான் ஆசீர்வாதமாகும். அல்லேலூயா. ஆண்டவரிடத்திலே வாஞ்சியாக இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாய் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இந்த உலகத்தில் நிறைய பிரச்சனைகள் உண்டுங்க, நிறைய போராட்டங்கள் உண்டுங்க. ஆனால் ஆண்டவரிடத்தில் மாத்திரம் நீங்கள் வாஞ்சியாக இருந்து பாருங்க. ஆண்டவர் நீதிமான்களுக்கு வரும் துன்பம் அநேகமாக இருந்தாலும் அது நடுவில் நின்று ஆண்டவர் நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஸ்திரீயானவள் ஒரு பாவியான ஸ்திரீவானல் தான். அவள் நலதம் என்ற ஒரு தைலத்தை கொண்டு போய் இயேசுவின் பாதத்திலே ஊற்றினாளாம். ஹல்லேலூயா. தன் கண்ணீரினாலே அவருடைய பாதங்களை கழுவி தன்னுடைய தலைமுடியினாலே அவர் பாதங்களை துடைத்து அவள் நலதம் என்ற தைலத்தை அவர் பாதங்களை ஊற்றி அந்த பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாராம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இவள் என்னிடத்தில் அதிகமாய் அன்பு கொண்டாள், ஆகினால் இவள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி. ஆம், தேவனிடமே நீ தேவனிடத்தில் அன்பு கூறுவாய் என்று சொன்னால் நிச்சயமாக உன் பாவங்கள் மன்னிக்கப்படும், உன் வியாதிகள் சுகமாகும், உன் சாபம் நீங்கும். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். பிசாசு இனிமேலும் உன்னை கட்டுப்படுத்த முடியாது. பிசாசு உன்னை அடிமைப்படுத்த முடியாது. பிசாசு உன் கால்களின் கீழே இருப்பான். ஹல்லேலூயா. அவனுடைய மேடுகளை நீங்கள் மிதிப்பீர்கள். ஆகையினாலே முதலாவது ஆசீர்வாதம் விடுதலை. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்திலே வாஞ்சியா இருக்கிறாயா?
உன் இருதயத்தை தேவன் நிறுத்து பார்த்தால் நீ உலகத்தின் மீது வாஞ்சியா இருக்கிறாயா அல்லது தேவன் மீது வாஞ்சியா இருக்கிறாயா என்று தெரிந்துவிடும். முழு உள்ளத்தோடு அவரிடத்தில் அன்பு கூறுங்கள், அவரிடத்தில் நீங்கள் வாஞ்சியா இருங்கள். அவர் உன்னை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ரெண்டாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? அதே 91 அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் என்னிடத்திலே வாஞ்சியா இருக்கிறபடியினாலே அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏசாயா கூட என்ன சொல்றாரு? கர்த்தாவே, உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்ம வாஞ்சியாயிருக்கிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா. நீங்கள் அவரிடத்திலே வாஞ்சியாய் இருப்பீர்கள் என்றால் உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே தேவன் வைப்பார். ஹல்லேலூயா. தாவீது தேவனிடத்தில் அதிக வாஞ்சியாய் இருந்தான். அவன் எப்போதும் தாவீது ஜெபிக்கிறவனாயிருந்தான். தாவீது தேவனை ஆராதிக்கிறவனாயிருந்தான். ஆகினால்தான் அவன் அந்த உடன்படிக்கையை பெட்டியை கூட தாவீதின் தன்னுடைய நகரத்துக்கு கொண்டு வந்தான். அல்லேலூயா. இடைவிடாமல் அங்கே துதியும் ஸ்தோத்திரங்களும் ஆராதனையும் ஏறெடுக்க அவன் எல்லா ஏற்பாடுகளும் லேவியர்களும் அதோ ஆசாரிகளையும் அவன் நிறுத்தினானாம். அல்லேலூயா. ஆகையினாலே தாவீதுக்கு ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்தை கொடுத்தார். எத்தனையோ நெருக்கங்கள் அவனுக்கு வந்தது, எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, அவனுக்கு எத்தனையோ எதிராக சூழ்நிலைகள் மாறிற்று. அவன் நம்பினவர்கள் எல்லோருமே அவனை கைவிட்டார்கள். ஆனாலும் கூட கர்த்தர் அவனை கைவிடவே இல்லை. அவனுக்கு உயர்ந்த அடைக்கலத்திலே தேவன் வைத்திருந்தார். ஆகினால் தான் தேவன் தாவீதை ராஜாவாகவும் அபிஷேகித்தார், தீர்க்கதரிசியாகவும் அபிஷேகித்தார். தாவீதை சமஸ்த இஸ்ரவேலின் மீது அவனை ராஜாவாக வைத்தார். ஹல்லேலூயா. ஒரு முறை இல்லை, 2 முறை அவன் அபிஷேகிக்கப்பட்டானாம். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனிடத்தில் நீங்கள் வாஞ்சியாக இருப்பீர்கள் என்றால் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். மோவாபி ஸ்திரியாகிய அந்த ரூத் இதோ இஸ்ரவேல் தேவனுடைய செட்டின் கீழாக அடைக்கலமாய் வந்த அவளுக்கு தேவன் நிறைவான பலனை கொடுத்தால். ஒரு அனாதையாய் வந்தால், ஒரு விதவையாய் வந்தால், அதோ விசனத்தோடு வந்தால், எதிர்காலத்தை குறித்து எதுவும் தெரியவில்லை. அந்த நம் தேவன் மீது அவர் வாஞ்சை வைத்து நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து வரும் பொழுது இதோ போவாசினுடைய மனைவியாக அவள் மாறினாள். அவளுடைய சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து கூட பிறந்தாராம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2வது ஆசீர்வாதம், தேவனிடத்தில் நீங்கள் வாஞ்சியாக இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவராய் இருக்கிறார். 3வது ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? யாத்திராகம புஸ்தகம் 20வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே வாசிக்கிறோம். என்னிடத்திலே அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைகொள்வர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்வோம் என்றால் அன்பு கூறுகிறவன் நிச்சயமாய் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவனாய் இருப்பான். அப்பொழுது ஆண்டவர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறாரா. ஒரு தலைமுறை அல்ல, 2 தலைமுறை அல்ல, 1000 தலைமுறை. உன் தலைமுறை, உன் சந்ததிகள் வாழும் எல்லோர் மீதும் ஆண்டவர் இரக்கமாய் இருப்பார். உன் ஜெனரேஷன் மீது ஆண்டவருடைய இரக்கம் இருக்கும். அவர்கள் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருப்பார்கள். அவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஒரு குறிப்பு சொல்லுகிறது, இதோ துன்மார்க்கருடைய பிள்ளைகள் நீதிமானுடைய பிள்ளைகள். நீதிமானுடைய பிள்ளைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது உயர்ந்த பதவியிலும் உயர்ந்த அந்தஸ்திலும் விஞ்ஞானிகளாகவும் ஊழியக்காரர்களாகவும் மிஷினரிமார்களாகவும் பெரிய பெரிய ஸ்தாபனத்தை வைத்து ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாகவும் பெரிய தலைவர்களாகவும் வந்திருக்கிறார்களாம். ஆனால் அதே துன்மார்க்க பிள்ளைகள் திருடர்களாகவும் சிறைசாலையில் இருக்கிறவர்களாகவும் குற்றம் புரிகிறவர்களாகவும் ஏமாற்றுகிறவர்களாகவும் இப்படியாக பல தொழில்களை செய்கிறவர்களாகவும்
அவர்களுடைய சந்ததிகள் எல்லாம் இதோ பிரிந்து போனவர்களாகவும் விவாகரத்து ஆனவர்களாகவும் காணப்படுகிறார்கள் என்று சொல்லி ஒரு குறிப்பு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் நீங்கள் வாஞ்சியாக இருந்தால் உங்கள் சந்ததிகள் மேலெல்லாம் கர்த்தர் இரக்கம் வைப்பார். அவங்களுக்கெல்லாம் உயர்ந்த அடைக்கலம் கிடைக்கும். அவங்களுக்கெல்லாம் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் எல்லா அந்தகார வல்லமையிலிருந்தும் விடுதலை செய்து அவர்களை எப்போதும் பிரகாசிக்க செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமானுடைய பிள்ளைங்க அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் இறைந்து திரிவதே இல்லை. ஹல்லேலூயா. ஆகினாலே உங்கள் பிள்ளைங்கள்லாம் ஆசீர்வாதமாக இருப்பாங்க, சுகமாக இருப்பாங்க, சாட்சியாக வாழ்வாங்க, ரட்சிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. வாழையடி வாழையாக, சந்ததி சந்ததியாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உன் சந்ததி மீது என் ஆசீர்வாதத்தையும் உன் சந்தானத்தின் மீது என்னுடைய ஆவியும் அருள்வேன் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா. ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்களும் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீர்கள். கர்த்தர் சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளெல்லாம் உங்களுடைய ஜெனரேஷன் எல்லாம் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4வது ஆசீர்வாதத்தை நாம் பார்ப்போமா? உபாகமம் 7வது அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தம் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். உங்களோடு கூட ஆண்டவர் நீங்கள் வாஞ்சியா இருக்கிறபடினாலே உங்களோடு கூட செய்த உடன்படிக்கையை ஆண்டவர் 1000 தலைமுறை மறுக்கும் அந்த உடன்படிக்கையை மாற்ற மாட்டார். உங்கள் 1000 தலைமுறைக்கு அவர் தயவுள்ளவராய் இருப்பாராம். ஹல்லேலூயா. அப்ரஹாமோடு செய்த உடன்படிக்கை ஈசாக்கு வந்ததல்லவா. ஈசாக்கோடு செய்த உடன்படிக்கை யாக்கோபுக்கு வந்ததல்லவா. அப்ரஹாம் ஈசாக் யாக்கோபின் தேவன் என்று ஜீவனுள்ளோருக்கு தேவனாக அவர் தம்மை வெளிப்படுத்தினார் அல்லவா. ஹல்லேலூயா. இன்றைக்கும் நாம் அப்ரஹாமின் சந்ததியாக, விசுவாச சந்ததியாக நாம் இருக்கிறோம். அப்ரஹாமின் ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இன்றைக்கு நாம் சுதந்திரித்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அப்ரஹாம் எத்தனை ஜெனரேஷன் முன்பாக வாழ்ந்திருக்கிறான். அவனுடைய ஆசீர்வாதங்கள் இன்றும் நமக்கு வருகிறது. காரணம் தேவனுடைய உடன்படிக்கையும் அவருடைய தயவுமாகும். ஹல்லேலூயா. ஆகினாலே தேவனுடைய தயவு எல்லோர் மீதும் இருக்கிறது. அவர் தயாபரராய் இருக்கிறார். தேவ தயவு உன்னை குணப்படுத்துகிறது என்பதை நீ புரிந்து கொள். ஹல்லேலூயா. 5வது ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அதுதான் சங்கீதம் 145வது அதிகாரத்திலே 20வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பாராம். அல்லேலூயா. கர்த்தர் மேலே நீ வாஞ்சியா இருக்கிறபடினாலே, கர்த்தர் மேலே நீ அன்பு கூறுகிறபடினாலே கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். கண்மணி போல பாதுகாப்பார். பறந்து காக்கும் பட்சி போல உன்னை பாதுகாப்பார். உன்னை உள்ளங்கையில் வரைந்து உன்னை பாதுகாப்பார். அக்னி மதிலாயிருந்து உன்னை பாதுகாப்பார். உன் பிள்ளைகளை பாதுகாப்பார். உன் ஜெனரேஷனுக்கும் அவர் பாதுகாப்பை தேவன் கொடுத்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உன் தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. அவர் அறியாத ஒரு முடி கூட கீழே விழுவது இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் தாமே இதோ சத்துருடைய இஷ்டத்துக்கு உன்னை ஒருபோதும் ஒப்பு கொடுக்கவே மாட்டார். அவர் உன்னை காப்பாற்றுவார். தூதர்களை அனுப்பி காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்போதும் உங்களுக்கு துணையா இருப்பார். பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன். பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன். நீ என்னுடையவன். தண்ணீரில் கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடக்கும் போது அவைகள் மீது பொருளுவதில்லை. அக்னியில் நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய்.
அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அல்லேலூயா. யாக்கோபு என்னும் சிறுபூச்சியே, இஸ்ரவேலின் சிறுகூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ உன்னை போரெடுப்பதற்காய் தெரிந்து கொண்டேன். உன்னை புதிதும் கூர்மையில எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்குவாய், குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்குவாய், அவைகளை தூற்றுவாய், காற்றவள் அடித்து கொண்டு போகும். நீயோ கர்த்தருக்குள்ளாய் களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்திற்குள்ளாய் நீ மேன்மை பாராட்டுவாய் என்றெல்லாம் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் அல்லவா. ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தர் மேலே நீங்கள் வாஞ்சியாய் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை விடுவிக்க தேவனாய் இருக்கிறார். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, ஏதோ பிசாசினுடைய கண்ணியிலிருந்து எல்லாவற்றிலும் தேவன் உங்களை விடுவிப்பார். உயர்ந்த அடைக்கலத்தை தேவன் கொடுப்பார். 1000 தலைமுறைக்கு உன் மீது இரக்கம் காற்றுவார். உடன்படிக்கும் தெய்வம் எப்போதும் உனக்கு காப்பாற்றுவார். அவர் எப்போதும் உன்னை காப்பாற்றுகிற தேவனாய் உன்னோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனிடத்திலே வாஞ்சியாய் இருப்பது. ஹல்லேலூயா. அடுத்தது இன்னொரு காரியம் உண்டுங்க, ஆலயத்தின் மீது வாஞ்சை. ஹல்லேலூயா. ஆலயத்தின் மீது வாஞ்சை. ஆலயம் தேவன் வாசம் செய்யும் இடம்தான் ஆலயம். இன்றைக்கு ஆலயம் என்றால் சபை. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆலயம் என்றால் சபை. சபை இயேசுவின் சரீரமாயிருக்கிறது. சபைக்கு இயேசு தலைவராயிருக்கிறார். ஒரு தலையாயிருந்து சபையை ஆளுகிறவராயிருக்கிறார். சபையிலே தேவ பிரசனம் இருக்கிறது. நாம் அவரை ஆராதித்து துதிக்கும் பொழுது தேவ பிரசனம் நம் மீது வந்து இறங்குகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. சபை என்று சொன்னால் ஒரு பில்டிங் இல்லைங்க. சபை என்று சொன்னால் நாம் எல்லாம் ஒன்று ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஒன்று சேர்ந்து தேவனை ஆராதி துதித்து ஸ்தோத்திரிக்கிறோமே அந்த ஞாயிற்றுக்கிழமையில், அதுதான் சபை. ஹல்லேலூயா. நாம் எப்போதெல்லாம் கூடி வருகிறோமோ அதுதான் சபை. ஹல்லேலூயா. ஆகில் நான் வேதம் சொல்லுகிறது, சபை கூடுதலை விற்று விடாது இருங்கள். ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் நமக்கு 6 நாட்கள் வேலைக்கு போய்விடுகிறோம். ஆனால் 7வது நாள் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் அதுதான் வாரத்தின் முதல் நாள். அந்த வாரத்தின் முதல் நாளில் நாம் ஞாயிற்றுக்கிழமை அன்று தேவனை ஆராதிக்கும் ஒரு நாளாக வாரத்தின் முதல் நாளை நமக்கு தேவன் நியமித்திருக்கிறார். அதுவே இயேசு உயிர் தெழுந்த ஒரு நாளாய் கூட இருக்கிறது. அந்த நாளிலே நம் எல்லாரும் சபையாய் கூடி நம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து எல்லாரும் ஜீவனுள்ளவர்களாக, ஜீவனுள்ள கற்களாக, ரட்சிக்கப்பட்டவர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தேவனை வாஞ்சித்து அவரை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் கூடி வருகிறோமே. அதுதான் ஆலயத்தின் மீது இருக்கிற வாஞ்சை. அதுதான் சபை மீது இருக்கிற ஒரு வாஞ்சை. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்த சபை கூடுதலை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை, கூடி வருகிறதை, ஆராதிப்பதை அலட்சியம் செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் சபை என்பது இயேசுவின் சரீரமாக இருக்கிறதல்லவா. அந்த சபையில் சில உறுப்புகள் ஆனது காணாமல் போனால், நம்முடைய சரீரத்தில் சில உறுப்புகள் காணாமல் போனால் நாம் சந்தோஷமாக இருக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவன் நம் எல்லோரும் ஒன்றாக சேர்த்து அவர் நம்மை அணைத்து நம்மை அவருடைய பிரசன்னத்தை நமக்கு தந்து அவருடைய மகிமையை நம் மீது ஊற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. எங்கே பாருங்க, சாலமோன் என்ன செய்தானா, எல்லாம் தேவனை அவன் ஜெபம் பண்ணும் போது அந்த ஆலயத்தின் மீது தேவனுடைய மகிமை இறங்கிற்றாம். ஹல்லேலூயா. ஆசிரியர்கள் கூட பணி செய்ய முடியாத அளவுக்கு தேவ மகிமை நிரம்பிற்றாம். அதே மாதிரி தான் சபையில் நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையானது வந்து இறங்கும். தேவ பிரசனம் வந்து இறங்கும். இயேசுவை நாம் உணர முடியும். இயேசு நம் மத்தியிலே உலாவுதலை நாம் அறிந்து கொள்ள முடியும். இயேசு நம்மோடு கூட பேசுகிறதை நாம் கேட்க முடியும். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்க முடியும். முகமுகமாய் பேசுவதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆகினாலே ஆலயத்துக்கு ஒரு சபைக்கு வருவது ரொம்ப வாஞ்சியாக இருக்க வேண்டும். ஆகினால்தான் அவர் நம்மை நேசிக்கிறபடினாலே சபையை அவர் என்ன அழைக்கிறாரு? மணவாட்டி என்று அழைக்கிறார். ஹல்லேலூயா.
நாம் அவர் மணவாளனாய் இருக்க வேண்டும். மணவாளனும் மணவாட்டியும் ஒருபோதும் பிரிந்து இருக்கக்கூடாது. பாருங்க, நம்ம ஆண்டவரோடு என்றும் இருக்க வேண்டும். ஆகையினாலே ஞாயிற்றுக்கிழமையை அலட்சியம் பண்ணாதீர்கள். தேவனுடைய சபை கூடுதலை அலட்சியம் பண்ணாதீர்கள். ஆராதனையை அலட்சியம் பண்ணாதீர்கள். ஜெபிக்கிறதுல, கூடுகிறதுல, உபவாசிக்கிறதுல, ஒருமனப்படுகிறதுல என்ன செய்யக்கூடாது? சபையை நீங்கள் அலட்சியம் பண்ணவே கூடாது. நாம் அவரிடத்தில் அன்பு கூறுவோம் என்றால் நிச்சயமாய் ஞாயிற்றுக்கிழமையை நாம் மிஸ் பண்ணவே மாட்டோம். ஆராதனை மிஸ் பண்ணவே மாட்டோம். சபை கூடுதலை மிஸ் பண்ணவே மாட்டோம். அல்லேலூயா. நாம் நிச்சயமாய் நம் சபை கூடுதலை பங்கு கொண்டு தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். நீ உண்மையாய் அன்பு கூர்ந்தால், உண்மையாக இடத்துல வாஞ்சியாக இருந்தால் சபை கூடுதலை நீங்கள் பங்கு கொள்வீங்க. ஆகினாலே உங்களுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி, ஆனாலும் கூட என்ன பலவீனங்கள் இருந்தாலும் சரி, அல்லது எல்லா நெருக்கங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளோ சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் சரி, சபை கூடுதலை ஒருபோதும் விட்டு விடாதீர்கள். அல்லேலூயா. நாம் வாசிக்கிறோம் வேதத்தில், ஒரு கூனி 18 வருஷம் ஒரு கூனி, அவள் மேலே அவளுக்கு பலவீனம் இருந்தது. அவளால் கொஞ்சம் கூட நிமிர முடியாது. வியாதி உள்ளவளாக தான் காணப்பட்டாள். அவள் பிசாசினாலே கட்டப்பட்டு இருந்தாள். ஆனாலும் கூட ஜெப ஆலயத்திலே அவர் வருவது ஒருபோதும் அவள் தவிர்க்கவே இல்லை. அவர் ரெகுலரா சண்டே முழுவதும் எப்போதெல்லாம் சபை கூடி வருதோ, ஜெப ஆலயத்தில் எப்பெல்லாம் கூடுறாங்களோ, அந்த ஜெப வீட்டுக்கு அவள் வந்துடுவா. தேவனை ஆராதிக்க வந்துடுவா. ஜெபம் பண்ண வந்துடுவா. கர்த்தரை துதிக்க வந்துடுவா. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கவா. அவள் கூனிதான். ஆனாலும் கூட தன் பலவீனத்தை பெருசாக நினைக்கலைங்க. அந்த ஜெப கூடுகைக்கு, ஆலயத்துக்கு, தேவனுடைய சபைக்கு, தேவனுடைய வீட்டை நாடி ஓடி தேடி வந்தவள் தான். அல்லேலூயா. அப்படி தேடி வந்தவளை தான் கர்த்தர் தேடி சென்றாராம். அவள் இருந்த அந்த ஜெப ஆலயத்துக்கு போனால், எத்தனையோ ஜெப வீடுகள் உண்டு, குறிப்பிட்ட அந்த ஜெப வீட்டுக்கு போனால் அவர்களுடைய உண்மையான இதயத்தை ஆண்டவர் தெரிந்து வைத்திருந்தார். அப்பொழுது அவர் அந்த பலவீனத்தின் ஆவிலிருந்து, அந்த கூணிலிருந்து, அந்த விதமான ஒரு அவளுடைய கஷ்டத்திலிருந்து, துன்பத்திலிருந்து அவளை விடுவித்தாராம். அப்போ அவர் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாராம். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா கர்த்தர் உங்களை சந்திக்கிறது நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை மிஸ் பண்ணுறீங்கன்னு நீங்கள் அர்த்தம். பிசாசு உங்கள் மேலே இருக்கிறதுலேருந்து விடுதலை அளிக்கிற அந்த விடுதலையை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. சங்கீதம் 84 அதிகாரம் 2வது வசனம். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது. என் இருதயமும் மாமிசமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. சொல்கிறான் அந்த சங்கீதக்காரன், என் ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சியாயிருக்கிறது. ஹல்லேலூயா. தாவீது கூட சொல்கிறான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்னபோது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்று சொன்னான். என் இதயம் ஆயத்தமாக இருக்கிறது உம்மை ஆராதிப்பதற்காக சங்கீதக்காரர் சில பேர்லாம் சொல்லியிருக்காங்க. அல்லேலூயா. அதே 84வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் வாசிச்சு பாருங்க. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களிலே வாசமாயிருக்கிறதை பார்க்கலாம். என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதை நான் தெரிந்து கொள்வேன். அல்லேலூயா. ஆகாமிய கூடாரங்களிலே வாசமாயிருக்கிறதை பார்க்கலாம். என் தேவனுடைய ஆலயத்திலே வாசற்படியிலே காத்திருப்பதை நான் தெரிந்து கொள்வேன் என்று இந்த சங்கீதக்காரர் சொல்றான். ஆகாமிய கூடாரம் என்றால் கேளிக்கை விடுதிகள். ஹல்லேலூயா.
அவங்களுடைய உலக மனுஷன் வேஷமாகவே திரிகிறான். உலகத்தால் கவரப்பட்டு உலகத்துக்காகவே ஜீவித்து கொண்டிருக்கிறான். உலகமே அவனுடைய வாழ்க்கையாக இருக்கிறது, மனிதர்களே அவனுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. உற்றா உறவினர், திருமணம், கல்யாணம் அதெல்லாம் சண்டையில் தான் வைக்கிறாங்க. அதுவே அவன் வாழ்க்கை அங்கேயே போயிட்டு இருக்கிறான். அதுதாங்க ஆகாமிய கூடாரம். ஹல்லேலூயா. தீயவனின் வாசஸ்தலம் தாங்க ஆகாமிய கூடாரம். துன்மார்க்கர் இருக்கிறது தாங்க ஆகாய கூடாரம். கேலிக்க விடுதி தாங்க ஆகாயம கூடாரம். ஐயா, பரிசுத்த ஸ்தலம் இல்லாத எந்த இடமா இருந்தாலும் அதுதான் ஆகாமிய கூடாரம். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே ஆகாயமே கூடாரங்களே வாசமாக இருக்கிறது பார்களும் என் தேவனுடைய ஆலயத்தில் வாசற்படியில் உட்கார்ந்து இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா, அதை தான் ஆண்டவரை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆலயத்தின் மீது நீங்கள் வாஞ்சியா இருக்கும் போது என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள் வரும் தெரியுங்களா? முதலாவது செழிப்பு. அல்லேலூயா. சங்கீதம் 92 அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்களுடைய தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்களுடைய தேவனுடைய பிரகாரங்கள் செழித்திரு. தேவன் உங்களுக்கு செழிப்பை கட்டளிடுவார். நீங்கள் ஆலயத்துக்கு தேவனுடைய சபைக்கு வரும் பொழுது, தேவனை தொழுது கொள்ளும் போது அவர் ஐஸ்வர்ய சம்பனர் அல்லவா, உன்னை ஆசீர்வதிப்பா. தேவன் தமது ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமைக்களாய் நிறைவாக்குவார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடுவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 65:4 நாம் வாசிக்கிறோம், உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. தேவன் நம்ம எதற்கு தெரிந்து கொண்டாராம்? அவருடைய பிரகாரங்களிலே வாசமாக இருக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டாராம், நம்மை சேர்த்து கொண்டாராம். அவர் ஆராதிக்கவும் துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் நம்மை தெரிந்து கொண்டாராம். அவர் நம்மை அவருடைய சரீரமாய் தெரிந்து கொண்டாராம். ஆகினாலே நாம் பாக்கியவானாயிருக்கிறோம். உமது பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினால் திருப்தியாவோம். அதே சங்கீதம் 64 வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நம் தேவனுடைய சபைக்கு வரும் பொழுது, நாம் சபையாய் கூடி வரும் பொழுது, கர்த்தரை ஆராதிக்கும் போது, தேவ பிரசன்னம் நம் மத்தியில் வெளிப்படும் போது, தேவனுடைய வீட்டினுடைய நன்மைகளினாலே நாம் திருப்தியாவோம். முதல்ல செழித்திருப்போம் பார்த்தோம், அடுத்தது பாக்கியவான்கள் என்று பார்த்தோம், அடுத்தது நன்மையினாலே திருப்தியாவோம் என்று பார்த்தோம். அல்லேலூயா. சங்கீதம் 36:8 கூட சொல்லுகிறது, உமது ஆலயத்தின் சம்பூர்ணத்தினாலே திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினாலே அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஹல்லேலூயா. சம்பூர்ணமான ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. சம்பூர்ணமாய் தேவன் திருப்திப்படுத்துவா. குறைவில்லாதபடி நிரம்பி வழியும்படி எல்லா ஆசீர்வாதமும் மேலே வந்து தங்கும். ஹல்லேலூயா. பேரின்ப நதி. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர், அந்த பேரின்ப நதி உங்க மேல வருவாரு, உன் தாகத்தை எல்லாம் தீர்ப்பாருங்க. அபிஷேகத்தினாலே நீ நிரப்பப்படுவாய். அல்லேலூயா. 5வது ஒரு ஆசீர்வாதம் உண்டுங்க. அதான் சங்கீதம் 36:9 வாசிக்கிறோம், ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் ரெகுலராக சபைக்கு போகிறவர்களாக இருந்தால், ரெகுலராக தேவனை சபையில் ஆராதிக்கிறவர்களாக இருந்தால், நீங்கள் ஒன்று கூடுகிறவர்களாக இருந்தால், உங்கள் வாழ்க்கையெல்லாம் வெளிச்சமாக தான் இருக்கும். சபை வெளிச்சம் தான். சபையினுடைய தலைவர் இயேசு, அவர் உலகத்துக்கே ஒளியாக இருக்கிறாரு, அவர் வெளிச்சம் தருகிறவராக இருக்கிறாரு. வெளிச்சத்துக்கு நீங்க வரும்போது நீங்களும் வெளிச்சத்தை தான் பார்ப்பீங்க, நீங்களும் பிரகாசிப்பீங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 52:8 நாம் வாசிக்கிறோம், நானோ தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். அல்லேலூயா. பச்சை ஒலிவ மரமா, காஞ்சி போன மரமா இருக்க மாட்டீங்க. பச்சை ஒலிவ மரம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்போதுமே பச்சை பசேல்னு இருப்பீங்க. முதிர் வயதானால் நீங்கள் பசுமையுமாய் புஷ்யமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா.
எப்போதுமே உங்கள் வாழ்க்கையான அனலாகவும் அக்னியாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் தேவனோடு கூட எப்போதும் இடைப்படுகிறவர்களாகவும் அபிஷேகத்தினால் நிரம்பினவர்களாகவும் பூத்து குலுங்குகிறவர்களாகவும் கண்ணி கொடுக்கிறவர்களாகவும் இருப்பீர்கள். காய்ந்து போனவர்களாக அல்ல, வெற்றி போனவர்களாக அல்ல, வறண்டு போனவர்களாக அல்ல, வெறுமையாக நிற்கிறவர்களாக, மட்டையாக இருக்கிறவர்களாக அல்ல, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். இதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகினால தான் அதுக்கப்புறம் அதே வசனத்தில் கடைசியில் வாசிக்கிற சங்கீதம் 52:8 தேவனுடைய கிருபை என்றென்றும் நம்பியிருக்கிறேன். யார் ஒருத்தர் தேவனுடைய ஆலயத்துக்கு வராங்களோ, சபைக்கு வராங்களோ, சபையில் வந்து ஆராதிக்கிறாங்களோ, சபையை மிஸ் பண்ணாது இருக்கிறாங்களோ, உலகத்தின் வேஷம் தெரியாமல், உலகத்தினால கவராமல், ஆகாயம கூடாரத்துக்கு போகாமல், தேவனுடைய பிரகாரங்களில் சபையில் வந்து தேவனை ஆராதிக்கும் போது கர்த்தர் கிருபையை அளவில்லாமல் ஊற்றுவார். அல்லேலூயா. பார்த்தீங்களா, தேவனுடைய ஆலயத்தின் மீது நீங்கள் வாஞ்சியாக இருக்கும்போது செழிப்பாக இருப்பீங்க. நீங்கள் தான் பாக்கியவான் பாக்கியவதியாக இருப்பீங்க. உங்களை கர்த்தர் நன்மையினால் திருப்தி ஆக்குவார். அதுவும் சம்பூர்ணத்தினால திருப்தி ஆக்குவார். பேரின்ப நதியினாலே தாகத்தை தீர்ப்பார். அதே போல் வெளிச்சத்தை நீங்கள் பார்ப்பீங்க. பச்சை ஒலிவ மரமாக இருப்பீங்க. தேவன் கிருபை என்றென்றுக்கும் தருவார். அந்த கிருபை உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. நீங்கள் ஆலயத்தை மிஸ் பண்ணாதீங்க, சபை கூடுதலை மிஸ் பண்ணாதீங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை மிஸ் பண்ணாதீங்க. எந்த கூடுதலாக இருந்தாலும் சபையில் மிஸ் பண்ணாது வாங்க. உங்களுக்கு வேலை இருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு 6 நாளை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அந்த ஒரு நாள் கர்த்தருக்கு உண்மையாக உத்தமமாக இருந்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக தான் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆகாமிய கூடாரம் வேணாம். ஆகாமிய கூடாரத்தில் போனவங்களுக்கெல்லாம் பிரச்சனை தான் வந்திருக்கு, கஷ்டம்தான் வந்திருக்கு, துன்பம் தான் வந்திருக்கு. அவங்களுக்கு ஆகாயம் கூடாரத்தில் பிசாசு தான் இருப்பான். ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் தான் இருப்பார். அல்லேலூயா. சபைக்கு தலைவராய் இயேசு தான் இருப்பார். பரிசுத்த ஆவியார் தான் உங்களை ஆளுகை செய்வார். அல்லேலூயா. அடுத்தது நம்ம பார்க்குறோம் 3வது ஒரு காரியம், கர்த்தருக்கு கொடுக்கறதுல வாஞ்சியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு நம்ம ஆத்மாக்களை கொண்டு வந்து கொடுக்கணும். புது ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி கொண்டு வந்து கொடுக்கணும். அல்லேலூயா. நம்ம ஆத்மாக்களை கொண்டு வந்து இயேசு கொடுத்த ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவாருங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்கணுங்க. கர்த்தருக்கு என்னெல்லாம் நம்ம செய்ய முடியுமோ அதை செய்வோங்க. அதை செய்யும் போது நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. கர்த்தருக்கு கொடுக்கறதுல நம்ம வாஞ்சியாக இருக்கணும். தாவீதுக்கு வாஞ்சிங்க. அவர் நாமத்தின் மீது வாஞ்ச, அவர் அந்த ஆலயத்தின் மீது அவருக்கு வாஞ்ச, அதே போல் துதிக்கிறதுல, அவர் ஜெபிக்கிறதுல, வேதம் வாசிக்கிறதுல, எல்லாத்திலும் தாவீதுக்கு ரொம்ப ரொம்ப வாஞ்சைங்க. ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை கட்டணும்னு ரொம்ப வாஞ்சைங்க. அதனால அவன் என்ன செஞ்சான், தான் சொத்தெல்லாம் கொடுத்தான், நிறைய சௌதரித்து தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக அவன் பொருளெல்லாம் கொடுத்தாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு செய்கிறதுல அந்த தாவீதுக்கு எவ்வளோ வாஞ்ச. அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, தாவீதை தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக தெரிந்து கொண்டேன்னு சொல்லுகிறாரு. அது மாத்திரமல்ல, இயேசு அவன் நாமத்தோடு கூட தன் பெயரும் இணைத்து தாவீதின் குமாரனே என்று அழைக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. அவன் அவ்வளோ வாஞ்சியாக இருந்தாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்தில் அந்த கூடாரத்துக்கு, தேவனுடைய கூடாரத்துக்கு அவர்கள் எல்லாம் பொண்ணு பொருள் எல்லாத்தையுமே கொடுத்தாங்க. மாணிக்கம், வைரம் எல்லாத்தையும் கொடுத்தாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்குன்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆண்டவர் அவர்கள் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த போதும் கூட அவங்க கால்கள் தேய்வும் இல்லை, பாதரட்சைகள் வீணாகவும் போகவில்லை, துணி கண்டமாகவும் இல்லை, அவர்களை பலகீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. அவங்களுடைய தினந்தோறும் தேவன் வானத்தை திறந்து மன்னாவை பொழிய செய்தார். அவங்க தாகத்துக்கு கண்மிலிருந்து தண்ணீரை கொடுத்தார். கசந்தது மாறா இருந்தால் அதை மதுரமாய் மாற்றி கொடுத்தார். அவர்கள் புதிப்பதற்கு காடுகளையும் தேவன் கொடுத்தாராம். எவ்வளோ நல்ல தேவன் பார்த்தீங்களா. கர்த்தருக்காக கொடுத்தார், கர்த்தர் அவர்களுக்கு திருப்பி கொடுக்குறார். என்னென்னலாம் கொடுக்குறார். நீ விதைக்காமல் அறுவடை செய்ய முடியாதே,
நீ விதைக்க வேண்டும் அல்லவா? நீ விதைத்து பார், ஆண்டவர் உனக்கு அறுவடையை கொடுப்பார். கர்த்தரிடத்தில் விதை. ஹல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் என்ன சொன்னார்? உங்கள் தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் என்ன செய்யுங்க, தேவனுடைய பண்டகசாலைக்கு கொண்டு வாங்க. மல்கியா 3:10, வானத்தின் பலகனை திறந்தருளி இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் நிரம்ப பாட்டேன்னு சோதித்து பாருங்கள் என்று சொன்னால், எங்கேயுமே தேவனை சோதிக்க முடியாது. தசம்பாத காணிக்கையில் நீங்கள் சோதித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ உற்சாகமாய் கொடுத்தன்னா, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறாராம். நீ எந்த அளவுக்கு அறுக்கிறையோ கொடுக்குறையோ அந்த அளவுக்கு உன் மடியில் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியா திருப்பி உன் மடியில் போடுவார். ஹல்லேலூயா. ஆகினால கர்த்தருக்கு கொடுத்தவர்கள் தரித்திரமானவில்லை, கர்த்தர் யாருக்கும் கடன்காரரும் அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நியமனத்தை வைத்திருக்கிறார், கொடுக்கும் முறையை கொடுத்திருக்கார். அது ஒரு விசுவாச பிரமாணம். ஹல்லேலூயா. ஒரு விவசாயி நம்பிக்கையோடு விதைக்கிறான். அவன் விதைக்கும் பொழுது 3 மாதம் 4 மாதமோ அவனுடைய குறிப்பிட்ட அந்த எதை விதைத்தானோ அது குறிப்பிட்ட காலத்தில் அவனுக்கு பலனை கொடுக்கிறதா இருக்கிறது. அதற்கு முன்பாக புயல் வரலாம், பெருங்காற்று வீசலாம், பெரும் வெள்ளம் வரலாம். ஆனால் விவசாயி நம்பிக்கையோடு காத்திருக்கிறான். அவன் நம்பிக்கைக்கு அறுவடை கிடைக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கும் போது கம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் மாத்திரமே கர்த்தருக்கு கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அன்பில்லாதவர்கள் எதையுமே செய்யவே முடியாது. வாஞ்சை இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. ஆண்டர்கிட்ட வாஞ்சையா இருக்கிறவங்க, அன்பு கூறுகிறவர்கள் தங்கள் தசம்பாக காணிக்கைகளும் உண்மையும் உத்தமமாய் அவர்கள் பண்டக சாலையிலே சபையிலே கொண்டு வந்து கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பார். ஹல்லேலூயா. அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ருசித்து பார். ருசித்து பார்த்தவங்களுக்கு தான் அது தெரியும். நான் விதைக்கிறேன், நான் கொடுக்கிறேன், கர்த்தர் எப்படியா என்னை ஆசீர்வதிக்கிறார் என்பதை அது ருசித்து பார்த்தவங்களுக்கு தான், அனுபவிச்சவங்களை தான் தெரியுமே ஒழிய மற்றவங்களுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. கொடுக்கும் பொழுது எதிர்பார்த்து கொடுக்காதீங்க. கொடுக்கும் போது அன்போடு கொடுங்க. ஹல்லேலூயா. அன்பை தேவன் வாஞ்சிக்கிறவராய் இருக்கிறார். உன் அன்பை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ அன்புள்ளவனாக இருந்து, நான் வெறுங்கையோடு அல்ல, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என் ஆசீர்வாதத்திலிருந்து அவருக்கு கொடுக்கிறேன். தாவீது என்ன சொன்னான்? ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது ஆண்டவரே, அதிலிருந்து தான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொன்னான். அதே மாதிரி தான் என்னை ஆசீர்வதித்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் உன் மேலே அன்பு கூறுகிறேன், ஆகினாலே இதை உமக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி கொடுங்க. கர்த்தர் உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய நினைவு எப்படியோ அவனும் அப்படியாக தான் இருப்பான். ஹல்லேலூயா. உன் நினைவுக்கு தகுந்த மாதிரி தான் அறுவடை இருக்கும். உன் விசுவாசத்தின்படி தான் அறுவடை இருக்கும். கொஞ்சமாக விதிக்கிறவனுக்கு கொஞ்சமாக தான் உண்டாயிருக்கும், அதிகமாக விதிக்கிறவனுக்கு அதிகமாக அறுவடை உண்டாகும். இதுதான் பிரமாணம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4வது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தையின் மீது வாஞ்சியாயிருங்கள். ஹல்லேலூயா. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா? ஆண்டவருடைய வார்த்தைகள் மீது வாஞ்சியா இருங்க. எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரு, அந்த வாக்குத்தத்தங்கள் மேல வாஞ்சியா இருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் பொய் சொல்ல ஒரு மனுஷனும் அல்ல, மனமாற அவர் மாந்தனும் அல்ல. சொன்னதை செய்யாதிருப்பாரோ, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன் யாபோக்கு சொன்னார் அல்லவா? ஹல்லேலூயா. வாக்கினாலே சொன்னதை அவர் என்ன செய்வாராம்? கரங்களினாலே நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். சில வசங்கள் சங்கீதம் 119 நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஒரு 3-4 வசனம் மட்டும் வாசித்து நான் முடிக்கிறேன். சங்கீதம் 119 43 48 வரைக்கும் வாசிக்கிறேன். சத்திய வசனம் முற்றிலும் என் வாய் நின்று நீங்க விடாதையும்,
உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். நான் எப்பொழுதும் என்றைக்கும் வேதத்தை காத்துக்கொள்வேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியினாலே விசாலத்திலே நடப்பேன். நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாக வெட்கப்படாமல் பேசுவேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனையின் பேரில் மனமகிழ்ச்சியாக இருப்பேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன். உமது பிரமாணங்களை தியானிப்பேன். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நம்ம வாசிக்கிறோம் 105வது வசனத்தை நாம் வாசிப்போம். 105வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதே 119வது சங்கீதத்திலே 105 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. 109 என் பிராணன் எப்போதும் என் கையில் இருக்கிறது, ஆனாலும் உம்முடைய வேதத்தை நான் மறவேன். 165வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறுதல் இல்லை. 163 பொய்யை பகைத்து அறிவறிக்கிறேன், உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். அல்லேலூயா. இந்த பாருங்க, சங்கீதம் 119 அந்த வேதத்தின் மீது, தேவனுடைய வார்த்தையின் மீது எவ்வளவு பிரியமாக இருக்கிறாங்க என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிறவனுக்கு, இரவும் பகலும் தியானிக்கிறவனுக்கு அது மிகுந்த சமாதானத்தை கொடுக்கும். அல்லேலூயா. ஆகினாலே ஆண்டவருடைய வார்த்தையின் மீது வாஞ்சியாக இருங்க. அதுக்கு தான் 100க்கு அதிபதி சொல்கிறான், ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே அவனுக்கு அவ்வளவு விசுவாசம், அவ்வளவு வாஞ்ச. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று. அல்லேலூயா. பார்த்தீங்களா, ஆண்டவருடைய வார்த்தையின் மீது வாஞ்சியாக இருங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாகனா குஷ்டராக சுத்தமாகிட்டான். அல்லேலூயா. வாலிபனை எழுந்துருன்னு சொல்லும் போதே அந்த 400 விதையின் மகன் செத்து போனவன் உயிரோடு கூட எழும்பி உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டான். தலித்தாகமி சிறு பெண்ணை எழுந்துருன்னாரு, அந்த எவருடைய மகள் உயிரோடு கூட எழும்ப எழும்பிட்டான். கையை பிடித்து தூங்க உயிரோடு கூட எழும்பி விட்டார். ஒரு வார்த்தை தான், லாசருவே வெளியே வா. உடனே உயிரோடு பிரேத சிலை கட்டப்பட்டவன் 4 நாட்கள் கல்லறைகளுக்குள் இருந்தான், அழுகி நாறி போனவன். ஆனால் அவன் நல்ல சுகமாக ஆரோக்கியமாய் அவன் வருகிறான். அதே பிரேத சிலை கட்டப்பட்டவனாய் நடந்து வருகிறான். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க. தேவ வார்த்தையிலே வல்லமை உண்டு. தேவனுடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை வல்லமையும் ஜீவனுடையதாய் ஆற்றலுடையதாய் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வார்த்தையின் மீது வாஞ்சியாக இருங்க. வானம் பூமி ஒழிந்து போகும், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோது ஒழிந்து போகாது. ஆண்டோட வார்த்தை அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்து முடிச்சுட்டு தான் அது திரும்பி வரும். வீணாக அது போகிறதே இல்லை. ஆண்டவர் வார்த்தையின் மீது விசுவாசம் வைங்க, நம்பிக்கை வைங்க, வாஞ்சியாக இருங்க. இன்றைக்கி என்னெல்லாம் நம்ம பார்த்துருந்துறீங்களா? தேவன் பேரிலே வாஞ்சியாக இருங்கள், அவருடைய சபையின் மீது வாஞ்சியாக இருங்கள், அது கர்த்தருக்கு கொடுக்கறதுல வாஞ்சியாக இருங்கள், அதே போல் கர்த்தருடைய வார்த்தையின் மீது வாஞ்சியாக இருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி ஆண்டவரே. காணிக்க கொடுக்குற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் எங்கள் வழிநடத்தினேரே ஸ்தோத்திரம். இந்த காணொலியை காண்கிற அனைவரையும் தேவன் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இவர்களுக்கு உண்மையில வாஞ்சை உண்டாகட்டும், சபையின் மீது வாஞ்சை உண்டாகட்டும். ஆண்டவரை தேவனுக்கு கொடுப்பதில் வாஞ்சை உண்டாகட்டும், தேவனுடைய வார்த்தையின் மீது வாஞ்சை உண்டாகட்டும். அப்பா, ஆத்மா ஆதாயம் செய்கிறதுலையும் வாஞ்சை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்னோனியும் ஐக்கியம் சந்தோஷமாக இருக்கலாம் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. Amen, amen, amen. Hallelujah. God bless you all.